ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நான் வந்து கேப்டன் ஜான் சிங்ஸ் 1894. ஸோ இந்த கதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு நாவல், ஒருத்தர் எழுதுகிற நாவல். ஸோ அது ஒருத்தவங்க வந்து வாட்பேடில் போட்டிருந்தாங்க. எனக்கு வாட்பேடில் வந்து ஸ்டோரிஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது, நாவல் படிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் படித்த எந்த கதையுமே வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்லணும் அப்படிலாம் எனக்கு தோணுதில்லை. பட் இந்த கதை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டே ஆகணும், நீங்களாம் அந்த கதையை கேட்டே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா அது அவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான காதல் கதை. டிஹுக்கு நான் இது வரைக்கும் பார்த்தது கேட்டதுலேயே பெஸ்ட்டு நான் இதுதான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கதை நான் டிஹுக்கு நான் இது வரைக்கும் படித்ததே கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான ஒரு கதை. இது வந்துட்டு சொல்லணும்னா அந்த சீதாராமன், அமரன் படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி டிஹுக்கை வச்சு ரொம்ப அழகாக டைம், ஜெண்டர், செக்ஷுவாலிட்டி எதையுமே பொருட்படுத்தாமல் அழகாக ஒரு 2 பேர்த்தோட லவ் மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு என்ன வார்த்தை சொல்லி இது வந்து சொல்கிறதுனே தெரில. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த கதை. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு இது காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகுமா, பிரச்சனை வருமானு எனக்கு தெரியல. பட் என்ன ஆனாலும் சரி, சேனலே போனாலும் சரி, நான் இந்த கதை உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு இந்த கதை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சீரியஸ்லி ஐ லவ் த ஸ்டோரி. அண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டு முடிக்கும் போது கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொன்னதுக்காக கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஸோ தமிழில் எனக்கு இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதை ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், எனக்கு தெரில சரியா. ஓகே ஃபைன், இந்த கதைக்குள்ளே போகலாம். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஒரு வார்னிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து இந்த ஹெவியான ஸ்டோரிஸ், இந்த ஹார்ட் ப்ரோக்கிங் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்காதுன்னா கேட்காதீங்க. பட் இந்த ஸ்டோரி அப்படி இருக்காது. கண்டிப்பாக யூ ஒன்ட் ரிக்ரெட். இந்த மாதிரி ஒரு கேள்வி ஸ்டோரி கேட்டதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நானுமே சென்சிட்டிவான ஒரு பர்சன் தான். ஸோ நானுமே நெகட்டிவான ஸ்டோரி நான் படிக்க மாட்டேன். பட் அண்ட் த எண்ட் ஹூ நோஸ் டெஸ்டினி என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு. ஸோ கண்டிப்பாக கேட்டு முடிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி, இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு 1894 நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. ஸோ வந்து இது டைம் ட்ராவல் அதெல்லாமே வரும் இந்த கதையில். ஸோ இந்த கதையோட இன்ட்ரொடக்ஷன் என்னவா இருக்குன்னா, ஸோ இந்த ஸ்டோரியோட ஒன் லைன். ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ஸ்டோரியே நான் படிக்க போனேன். ஓகே ஃபைன், ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் நான் அந்த ஒன் லைன். இந்த போர் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்காக நான் அழகான பூக்களை வளர்ப்பேன். நம்மளோட காதல் கதை தான் இந்த உலகத்துலேயே சிறந்த காதல் கதையாக இருக்க போகுது. ஒரு கடிதம் இறந்து போன கேப்டன் ஜான் ஜங்குக் அவருடைய பேக்கெட்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட ஆன்லைன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது ரியலாக ட்ரூவாக நடந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி எழுதின கதை தான். உண்மையானுமே ஒரு சோல்ஜர் ஒரு லவருக்கு எழுதின லெட்டர் வந்துட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறமா ஒரு பேக்கெட்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அது இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதை எழுதியிருக்காங்க. சரி ஓகே ஃபைன், எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இந்த க்ரெடிட் எழுதினவங்களுக்கு தான் போய் சேரும். இந்த நாவல் எழுதினவங்களுக்கு தான். உங்களுக்கு படிக்க பிடிக்கும்னா வாட்பேடில் இருக்குது, போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா ஃபைன், ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ இப்போ வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அதாவது 20s தான் காமிக்கிறோம். 2020 வந்துட்டு நம்ம டே வந்து இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டைம் ட்ராவல்லாம் வரும் இந்த கதையில். ஸோ அதனால் 2020 நம்ம டே தான் இருக்காங்க. ஸோ தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபோனில் வந்து மெசேஜ் வருது. ஸோ என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் நம்ம டேக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டே எங்கடா இருக்க, ஹிஸ்ட்ரி கிளாஸுக்கு வேண்டா வரல. டே மச்சான் எனக்கு உடம்பு சரியில்லைடா, அதனால தான் வரல. இன்னும் உடம்பு சரியில்லை. அதாவது நம்ம ஜிம்மின் வந்து நம்ம டேக்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வரல அப்படின்னு. நம்ம டே அதுக்கு இருந்துட்டு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜிம்மின் இருந்துட்டு உடம்பு சரியில்லையா, ஏன் உன் க்ரஷை பார்க்குறதுக்கு மட்டும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லையா, அது சீக்ரெட், அது வெளியில் சொல்லாத. டே எதுக்குடா வர மாட்டேங்கிற? ஆமாண்டா, நான் ஃபேஷன் ஸ்டூடெண்ட், நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். நான் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹிஸ்ட்ரியவா போய் என் டிசைனில் போட போகிறேன். நான் இந்த ஹிஸ்ட்ரியெலாம் எதுக்கு கற்றுக்கணும்? டே அப்படி இல்லைடா, நீ கிளாஸ் ஸ்கிப் பண்ணால் அது உனக்கு நல்லது இல்லை. டே விடு எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி பிடிக்கல, நான் வந்து கவனிக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம டே வந்துட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு வந்து அது வந்து போர். ஸோ அதனால் அவர் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஸோ டிசைனில் போய் நான் ஹிஸ்ட்ரியாக வைக்க போகிறேன், ஹிஸ்ட்ரிக்கும் எனக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் எதுவுமே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறமா டே வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் ரூமில் அவங்களோட ஹிஸ்ட்ரி டீச்சருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. உடனே அவங்க ஹிஸ்ட்ரி டீச்சர் கேட்குறாங்க, நீ ஏன் வந்து மிஸ்டர் கேம் நீங்கள் ஏன் வந்துட்டு வேணும்னே இப்போ பர்டிகுலராக என்னோடய கிளாஸை மட்டும் ஸ்கிப் பண்ணுறீங்க, ஏன் ஹிஸ்ட்ரி கிளாஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணுறீங்க? மேம் ஆக்சுவலாக அது எப்படி கிடையாது.
சரி, ஓகே, ஃபைன். நான் கொடுத்த ரிப்போர்ட் எங்க? நான் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் எங்க? அது மேம் நான் இது வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா இல்லை செய்யவே இல்லையா? அது மேம் ஓகே, ஃபைன். உங்களுக்கு நான் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். கேப்டன் ஜியான் ஜங்குக் தெரியும் இல்லையா? ஸோ அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக செஞ்சு கொடுங்க 1 மந்தில். மேம் ஆனால் அதை பற்றி எந்த விதமான யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரியிலேயே அதை பற்றி எதுவுமே கிடையாது. அது எனக்கு தெரியாது. டூ ரிசர்ச் அண்ட் டூ இட். 1 மந்த்து தான் டைம். என் டேபிளில் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது அதாவது ஜான் ஜங்குக் கேப்டன். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த 1894 வந்து இறந்து போயிட்டார். ஸோ அவர் வந்து இறந்தது வந்து மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ யாருக்குமே தெரியாது. அது ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டேயோட அசைன்மெண்ட். அவங்களோட ஹிஸ்ட்ரி டீச்சர் அவங்களுக்கு கொடுத்தது. ஸோ இப்போது டைம் ஸ்கிப்ஸ். அப்படியே வெளியில் திட்டு வாங்கிட்டு வரவும் வந்து நம்ம ஜிம்மினா வெளியில் வந்து கதவு இந்த செவிலில் கதவு வச்சு உள்ள நடக்குதுன்னு கேட்டுட்ருப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. டேவில் வந்து நீ தானே இந்த வேலையை பார்த்த? அது வந்துட்டா நான் நல்லதுக்கு தான் பண்ணேன். இங்கே பாரு ஜிம்மினா, நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய பேரண்ட் கிடையாது. நீ என்னோட நல்லதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு. அடிச்சி நான் சொன்ன கேளு, நீ ஹிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணுற. நீ அவங்ககிட்ட பேச விரும்பல, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டீ வந்து கோவப்பட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஜிம்மினா தான் வந்து அவங்க ஹிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்தது டீ வந்து அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இப்போ 1 வீக் ஆச்சு. ஜிம்மினா வந்து இவ்வளோ டே கிட்ட பேசி ட்ரை பண்ணாலும் டே வந்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஸோ நான் வந்துட்டு டேயை வந்து ஜிம்மினா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிம்மினா வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி 24 மணி நேரமும் கூட இருந்த ஒருத்தர் கூட இல்லைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மேலே இருக்க கோவம் போக மாட்டேங்குது. ஏன்னா அவரால் தானே இந்த சோ கால்டு இந்த அசைன்மெண்ட்லாம் நான் பண்ணணும், அதனால் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமாகவே இருக்கார். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் டூ. ஸோ நாட்களும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நாட்கள் இல்லை, அடுத்த நாள் டே வீட்டுக்கு போயிட்டு ஸோ வந்து ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் கேட்டு பார்க்கலாம், இது என்ன ஏதாவது கிடைக்குதா அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஜியான் ஜங்குக் பற்றி சர்ச் பண்ணுறாங்க. பட் எதுவுமே வரல. அவர் எப்படி இறந்து போனார், யாராவது அவங்கள கொன்னாங்களா, அவர் எங்கே இறந்து போனார், மிஸ்ட்ரி பிஹைண்ட் என்ன அப்படின்ற மாதிரி வேறு விதமாக சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ரிசல்ட்டே வரல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஃபோன் எடுத்து சரி மினி மேம், அவங்க ஹிஸ்ட்ரி மேம் பேர் வந்து மினி, ஸோ அவங்களுக்கே வந்து கேட்டலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மேம் குட் மார்னிங் மேம், சாரி நான் உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லவும் எந்த ரிப்ளையே வரல. என்னடா ரிப்ளை வரல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒருவேளை நெட் இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். திடீர்னு ரிப்ளை வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்படி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க மேம் இருந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த கூகுள் தான் வந்து ஒரே வழி கிடையாது இது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, லைப்ரரிஸ் போகலாம், படிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம், நீங்கள் எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரியாது, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த அசைன்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் மேம் ஐம் சாரி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மேம் அப்படியே ஃபோனை வச்சுற. ஸோ டேயாங்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. டேயாங் அப்படி யோசிக்கிறாங்க, நான் இதுக்கு பண்ணணும், நான்லாம் இதுக்கு பண்ணணும், நான்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கண்டுக்கவே இல்லை. அந்த 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 இதையே மறந்துட்டார். ஸோ இப்போ வந்து டைம் முடிஞ்சு 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக வந்து ஒரு சப்மிட் பண்ண வேண்டிய அந்த நாள். அப்போ வந்து ஒரு காரிடாரில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அவங்க மேம் நடந்து வந்துட்டுருக்காங்க. எப்படியாவது அவங்க பார்க்காம போயிடணும்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்துட்றாங்க. பார்த்து மிஸ்டர் கேம் இங்கே வாங்கன்னு கூப்பிட நம்ம டேயாங்கும் போய் அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு மேம் அப்படின்னு கேட்க, இல்லை நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தேனே எங்கே அப்படின்னு கேட்க, மேம் அது வந்து அப்படின்ற மாதிரி தலையை கீழே குடிச்சிட்டு நிற்க அவங்க மேம் வந்துட்டு, சத்தியமாக நான் உங்ககிட்ட ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தும் நீங்கள் அதை பண்ண விரும்பல. ஓகே ஃபைன், நான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னும் 1 மந்த்து தரேன், நீங்கள் அதுக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலன்னா நான் கண்டிப்பாக பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று டேயாங் இருந்துட்டு, மேம் ஆனால் நான் அப்படின்னு பேச வரதுக்குள்ள இல்லை இதான் என்னோடய லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. டேயாங்க்கா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், அவ்வளோ கோவமாக இருக்குது, குடுன்னு ஓடுறாங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. முன்னாடி பார்க்குற எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி கோவம் வருது. கால் போகிற போக்கில் அப்படியே நடந்து அப்படியே போயிட்டே இருக்காரு. அவ்வளோ அழுக வருது, கோவம் எல்லாமே சேர்த்து வருது. ஏன்னா அவர் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காரு, 4th இயர் படிச்சுட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு டிகிரியே அவர் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பிரைட் ஸ்டூடெண்ட் தான். இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்காக அவர் வந்து இப்படி பிரின்ஸிபல் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறதுல அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை. அதனால தான் மேலே அப்படி போகிறாரு நடந்து போய் மேலே ரூப் டாப் போயிடுறாரு. அங்கே யாருமே இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. டே மட்டும்தான் இருக்கார். நின்று கத்தி அழுகிறாரு. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கத்தி அழுகிறாரு. நான் வந்து
அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதாவது ஜியான் இறந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி அழுதுட்டு இருக்காரு. ஸோ வந்து அவரோட எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆகிட்டு அவருக்கு அழுது அழுது அந்த கண்ணீரே அவரோட கண்ணில் அப்படியே வந்து காஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அழுது முடிச்சுட்டு ஓகே ஃபைன், ஏன்னா சரி கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஏன்னா அவரோட ஆர்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்து அவர் லேட் ஆகிட்டாரு. ஸோ வந்து சரி ஃபைன் போகலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி இப்படி கீழே வராரு. ஸோ நடந்து கீழே வர வர அவருக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எல்லா பிளேஸஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்படி போகிறாரு. ஸோ போயிட்டு அவரோட கரெக்டாக ஆர்ட் கிளாஸ்க்கு முன்னாடி போய் அந்த கிளாஸுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னோட டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, இப்போ கிளாஸ் நடக்கணும், ஏன் டோர் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டோரும் வந்து பழைய டோர் மாதிரி இல்லை, உடன் டோராக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அந்த மாதிரி டோர் கிடையாது, உடன் டோர் மாதிரி இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சே நின்றுட்டுருக்காரு. ப்ளஸ் வந்துட்டு நான் ஏதோ ரூம் மாற்றி வந்துட்டேனான்னு சொல்லி நம்பர் செக் பண்ணுறாரு. அதே கிளாஸ் தான், 3rd ஃப்ளோரில் தான் வந்து அந்த கிளாஸ் இருக்கும். 3rd ஃப்ளோரில் கரெக்டாக அந்த கிளாஸுக்கு தான் இருக்கார். பட் அது அந்த மாதிரி இல்லை. அது மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த காலேஜில் அவர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. சுற்றி முற்றி தேடி பார்க்குறாரு, பக்கத்தில் யாருமே காணோம். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்றுமே புரியாமல் அவர் நின்றுட்டு இருக்கும்போது தான் அப்படி திரும்பி பார்க்குறாரு. யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ திரும்பி பார்க்குறாரு, அது வந்து ஒருவேளை ஜிம்மினாவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜிம்மினாவை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவன் இருந்தால் என் கூட நல்லாயிருக்கும், அவங்க கூட தான் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு பர்சன் நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை, ஒரு மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்கார். ஸோ அவரோட ட்ரெஸ் கோட் எல்லாமே அப்படி தான் இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் அந்த நின்னர் இல்லையா அந்த ரூமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்துட்டு டபுள் காட் பெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கீழே மேலேன்ற மாதிரி பெட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெட் இருக்குது, நிறைய பேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது, பழைய காலத்தில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், பழைய காலத்தில் யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. என்னடா இது எல்லாமே பழசாக இருக்குது, கிளாஸ் ரூமில் எதுக்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அந்த வந்தார் இல்லையா பர்சன், அவர் வந்து அப்படியே கிட்ட வந்துடுறாரு. வந்துட்டு யார் நீ அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க பார்த்து கேட்க, டேங்க வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு திரும்பி வராரு. வந்துட்டு ஸ்டூடெண்ட்டா, என்ன நீ இப்போ சும்மா விளையாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் நிஜமானுமே ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் அப்படியே பேக்கெட்லேருந்து ஒரு கன் எடுத்து டேக்கு முன்னாடி அப்படியே பாயிண்ட் பண்ணுறாரு. நெத்தி பொட்டில் அப்படியே வச்சிட்ருக்காரு. டேக்கா இங்கே அல்ல அப்படி உயிரே ஹார்ட் பீட்டே நின்றுடும் போல், அவ்வளோ தூரம் பயத்தில் அப்படியே அந்த கன்னே அப்படி பார்த்து நின்றுட்டுருக்கு. அவர் வந்து அவரோட அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ரேடியோ, அந்த மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு, இப்படி வந்து நாங்கள் 3rd ஃப்ளோரில் இருக்கோம், இப்படி வந்து ஒரு ஸ்பை வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க, நம்ம ட்ரையாங்க வந்துட்டு ஸ்பை ஆனால் ஸ்பையெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நீ வாயை மூடி, நீ பேசாது அப்படின்ற மாதிரி அவர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்ட் எடுத்து கீழே வச்சுட்டு 2 கையிலையும் வந்து கன்னை பிடிச்சிட்டு டேயை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்காரு. டேயா நான் இல்லை, நான் ஸ்பை இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு, நான் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க அதுக்கு கேட்குறது மாதிரி தயாராகவே இல்லை கேட்குறதுக்கு. ஆனால் டேயாங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர டேயாங்க வந்து டப்புன்னு அந்த சோல்ஜரோட வயிற்றில் உதச்சிட்றாங்க. அந்த வலி தாங்க முடியாமல் அவர் கீழே விழுங்க, இதுதான்டா சான்ஸ்ன்னு டே குடுன்னு ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு இந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு, ஸோ நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தர் மாற்றி வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் டேயை பார்க்குறாங்க, நீ ஸ்பையா, நீ நில்லு, நீ போட்டுக்க ட்ரெஸ் வித்தியாசமாக இருக்குது, நில்லு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. டேயாங்கா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. மேலேருந்து ஸ்டெப்ஸில் டக்குன்னு கீழே இங்கே 2nd ஃப்ளோர், அப்படியே 1st ஃப்ளோருன்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி வர 1st ஃப்ளோருக்கு வந்து இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டேயாங் வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே நிறைய சோல்ஜர்ஸ் அவங்கள துரத்திட்டு வந்துட்டுருக்க. டேயாங் வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு திரும்பிட்டு ஃப்ரெண்டில் பார்க்குறாங்க. ஒரு பர்சன் மேலே இடித்து டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து அந்த பர்சன் கீழே ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே டேயாங் வந்து படுத்துட்ருக்காரு. ஸோ யாடா அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு பார்த்தா கேப்டன் ஜான். அப்படியே 2 பேரும் எந்திரிச்சு நிற்க டேயாங்களால் நம்பவே முடியல. அவர் கேப்டன் ஜான் முன்னாடி நின்றுட்டுருக்காரு, உயிரோடு இருக்காரு, அவர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்கிறது நம்பவே முடியல. அவர் அங்கேருந்து ஓடணும்னு ட்ரை பண்ணல, ஏன்னா ப்ரோஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு ஷாக்கில் லிட்டரலாக. ஸோ வந்து அங்கே பின்னாடி துரத்திட்டு வந்துருந்த சோல்ஜர்லாம் வந்து சொல்கிறாங்க, சார் இவர் நாங்கள் 3rd ஃப்ளோரில் பார்த்தோம் கேப்டன், இவர் வந்துட்டு ஸ்பையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு பார்த்துட்டு அவங்க கையில் வந்து பின்னாடி டேயாங்கோட கையை வந்து பின்னாடி கட்டுறாங்க. கட்டி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் தான் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ரூமில் டேயாங் வந்துட்டு சேரில் ஒரு உடன் சேரில் உட்கார வச்சு கை 2 பின்னாடி கட்டியிருக்கு. டேயாங் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் யார், நீங்கள் ஸ்பை தானே அப்படின்ற மாதிரி கேட்க. ஒன்று டேயாங் இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஸ்பை கிடையாது, நான் ஸ்பை கிடையவே கிடையாது, அதோடய என் கை
ரொம்ப வலிக்குது, என்னை அவுத்து விடுங்க, என்னை ரொம்ப டைட்டாக கட்டியிருக்கீங்க, எனக்கு அவுத்து விடுங்க, எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ டேங்க் வந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ கொஞ்ச நேரம் டைம் நம்ம ஜங்குக் தான் அந்த ரூம்குள்ளே வராரு. வந்துட்டு யார் நீ, எங்கேருந்து வந்த, யார் உன்னோட பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்துட்டு டேங் வந்துட்டு இல்லை நான் அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஸ்பை தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்க, டேங் வந்துட்டு யாராவது இவ்வளோ அழகான ஸ்பையை பார்த்துருப்பாங்களா, எந்த ஸ்பைக்காவது இவ்வளோ அழகான ஃபேஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஐயெல்லாம் பிளிங்க் பண்ணி க்யூட்டாக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஜங்குக் சடனாக டக்குன்னு அவரோட கன் எடுத்து டேயாங்கோட இதில் நெத்தியில் வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ணிடுறாரு. டயாங்க அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, யார் நீ, எங்கேருந்து வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, டயாங்க வந்துட்டு இல்லை நான் யாரும் இல்லை, நான் அப்படின்ற மாதிரி அவர் வாய் வளருது, என்ன சொல்கிறதுனே தெரில. டக்குன்னு வந்து பின்னாடி ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணி டேங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடி அப்படி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா டேங்க சொல்ல பக்கத்தில் தான் சுட்டிருக்காங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு உண்மையை சொல்லிவிடு, நீ அவனை வந்து ஹர்ட் பண்ண மாட்டான், உண்மையை சொல்லிவிடு, நீ யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே டேங்க வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். ஆனால் டக்குன்னு பின்னாடின்னு சத்தம் கேட்குது. அவன் வந்து என்னோட பையன், எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்த்தா ஒரு ஓல்டு மேன் சோல்ஜர் யூனிஃபார்மில் வந்து அப்படி நின்றுட்டுருக்காரு. உடனே டேயாங் வந்து வியர்டாக பார்க்குறாரு, யார்டா அவன் என்ன பையன் சொல்கிறது அப்படின்ற மாதிரி அப்படி பார்க்க ஒரு ஓல்டு மேன் நின்றுட்டுருக்கா. ஸோ அங்கே நிற்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜென்ரல் கிம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் பூ பண்ணுறாங்க. பூ பண்ணோடனே அப்படியே டேயாங் நடந்து வராரு. நடந்து வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு சாரி இவர் உங்கள் பையன் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்ரல் இருந்துட்டு ஜென்ரல் கிம் வந்துட்டு அதை அவுத்துவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அவுத்து விட்றாங்க. டேயாங் வந்துட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு பக்கத்தில் நின்றுட்டு நாக்கெல்லாம் வெளியில் நீட்டிட்டு விவன் பண்ணுவோம்ல இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா சொன்னேனே நான் ஸ்பை இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே ஜங்குக்கு திரும்பி டேயாங் ஒரு லுக்கு தான். டேயாங் அப்படியே டக்குன்னு கீழே தலையை குனிஞ்சிக்கிறாரு. உடனே மிஸ்டர் கிம் வந்து சொல்கிறாரு, ஜென்ரல் கிம் சொல்கிறாரு, எல்லோரும் வந்து அவங்க டியூட்டிக்கு போங்க, சார் நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கு நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் ஆஃபீஸ்க்கு வரணும், உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து போக நம்ம டே தான். ஸோ நம்ம டே வந்து யோசிக்கிறாரு, எனக்கு தான் அப்பாவே கிடையாது, இவர் யாரா என் அப்பான்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்காரு ஒரு பையன் சொல்லி, என்னடா நடக்குது என்னை சுற்றி ஒன்றுமே புரியலை. அதுவும் என்னை வச்சு ஏதாவது ட்ராமா ப்ளே பண்ணுறாங்களா, அந்த ஜங்குக்காக நடிக்கிறவர் உண்மையாலுமே ஜங்குக் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு வர. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வழியில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே பழைய காலத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ யோசிச்சிட்டே அவர் வந்து அந்த வீட்டுக்கும் வராரு. என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டுருக்க, சன் உங்கள் அப்பா வந்து ஃபோன் சொன்னார், உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு அங்கே போன, உனக்கு எதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து டே கிட்ட வந்து பேச, ஒரு 40 years ஓல்டு விமன் வந்து பேசுகிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இப்படி ஃப்ரோஸ் ஆகி அப்படி நின்றுட்டுருக்காங்க. கண்ணெல்லாம் அப்படி கண்ணீர் தேங்கி நிற்குது. அப்படி பார்த்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட, உங்கள் அம்மா இருந்துட்டு என்னடா ஆச்சு, பசிக்குதா, வா சாப்பாடு போடுறேன் வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாங்க. டேயாங்கா அழுகழுகியாக வருது. ஏன்னா டேயாங் வந்துட்டு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதாவது அவங்க தம்பியை பெக்கும்போது அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ வந்து டேயாங் வந்து அம்மா பாசத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, அவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தவங்க இப்போ அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அவங்க இறந்து போன அம்மா அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. டேயாங்கால் வந்துட்டு அதை நம்பவே முடியல. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி யோசிச்சு கூப்பிட்றாங்க. திரும்ப கூப்பிட்றாங்க. என்னடா இரு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐ மிஸ் யூம்மா, நிஜமாலுமே உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சு அப்படியே அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்காரு. லிட்டரலாக அவரால் சுத்தமாக நம்பவே முடியல. அவங்க அம்மா பார்க்குறாங்க. டேயாங் கண்ணில் கண்ணீராக நிற்குது. அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கண்ணீர் தடிச்சிட்டு சிரிச்சுட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு டேயாங் உனக்கு என்னாச்சு, ஏன் இன்றைக்கி வித்தியாசமாக நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா அப்படியே சாப்பாடு வைக்க 2 பேரும் அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க, அம்மா எதுக்குமா நீங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அம்மா வந்து இந்த கொரியன்ஸ் ட்ரெடிஷ்னலில் வேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து எந்த ஹாலிடேவும் கிடையாது, அதாவது ஏதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னா தானே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுவாங்க, ஸோ அந்த மாதிரி கிடையாது, எதுக்கு மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அம்மா வந்துட்டு என்னடி விளையாடுறேன், நான் எப்போவுமே இதுதானே போட்டிருப்பேன், அம்மா நீ ஏன் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்ன ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எப்படி கன்ஃபியூசிங்காக நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்னும் என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியல. சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கட்டும், சரி நீ என்ன கையில் வச்சுருக்க, என்னது இது, அம்மா விளையாடுறீங்களா, இது உங்களுக்கு தெரியாதா, என்னடா இது, அம்மா இதுதாம்மா ஃபோனு, இதாம்மா செல்ஃபோனு, செல்ஃபோனா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க,
அம்மா தெரியாத மாதிரி கேட்குறீங்க பார்த்தீங்களா? இது வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த டேட் செக் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். டேட் செக் பண்ணலாமா? நீ எங்கேருந்து வாங்கின? அம்மா விளையாடாதீங்கம்மா, உங்களுக்கு தெரியாது அது என்னென்னு. தெரியாது, சரி இன்னைக்கு என்ன டேட்டுன்னு பார்த்து சொல்லு. ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்க் ஃபோன் எடுத்து கேல்குலேட்டர் சாரி கேலண்டர் போயிட்டு என்ன டேட் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா October 7, 1894. டேங்க் வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. டேய் என்ன விளையாடுறீங்களா? வாட் த ஃபக் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. கத்திட்டு என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விளையாடுறீங்களா? அம்மா நான் கனவுல தானே இருக்கேன். அம்மா எழுப்பி விட்ருங்கம்மா. நான் உங்களை மிஸ் பண்ணேன் தான். அதுக்குன்னு எதுக்காக 1894? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நான் இந்த இடத்துல இந்த பார்ட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். நம்ம டெய்லி ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய நாவல் தான். ஸோ வந்து டெய்லி ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். மேபி ஒரு 2 வீக்ஸ் போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் முடிஞ்சிடும். ஓகே, ஐ ஹோப் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பை.